சத்து மாவு ரெடி பண்ணுறோம். பாரம்பரிய அரிசியில் கருப்பு கவுனி, மாப்பிளச்சம்பா, கருங்குருவை, பூங்கார் அரிசி, வரகு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, கேழ்வரகு, கருப்பு உளுந்து, சோளம், பரங்கி விதை, பச்சைப்பயிறு, கம்பு, சோளம், கடலை, கருப்பு கொண்டக்கடலை, பொட்டுக்கடலை, மக்கானா, சோயாபீன்ஸ் வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னென்னமா போட்டிருக்க? இப்போ கருப்பு கவுனி, மக்கானா, பாதாம், முந்திரி, சோளம் வறுத்தாச்சு. எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். சத்து மாவு ரெடி ஆயிடும். யாருக்குமா இவ்வளோ ரெடி பண்ணிட்டு இருக்க? நாடு கொடுத்துருக்காங்கப்பா, அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, இது வந்து யார் யார் சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா 5 வயசுலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். நீங்கள் வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ் பேட்ச் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸும் போட்டிருக்கோம், நட்ஸ் போட்டிருக்கோம், மக்கானா போட்டிருக்காங்க, ரைஸ் பாரம்பரிய அரிசியும் போட்டிருக்காங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. வாசனையே செம்மையாக இருக்குமா, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குமோ. நான் இன்ன வரைக்கும் சாப்பிடல, சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மிஷினுக்கு அரைக்க எடுத்து போகிறேன். என்னம்மா சத்து மாவுலாம் அரைச்சிட்டு வந்தாச்சா? இந்த அரைச்சிட்டு வந்துட்டேன் பாப்பா. எவ்வளோ வாசமாக இருக்கு பாரு. நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. பாலில் இல்லை எப்படிம்மா, எப்படி போட்டு? சத்து மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி நாட்டு சர்க்கரையோ ஜீனியோ எது வேணாலும் போட்டு குடிக்கலாம். 2 ஸ்பூன் போதும். இந்த 1 டம்ளர் கொஞ்சமாக பால் ஊற்றினா போதும். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அது சரியாயிடும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டு அடுப்பில் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் எல்லாம் கரைச்சாச்சு. அடுப்பில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். அது ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சோண்டு ஜீனி, நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் போட்டுக்கலாம், போதும். நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு பால் கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும். கொஞ்சம் போதும். பால்லாம் ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை. நல்லா கலந்துட்டு நல்லா அரைச்சி குடிச்சோன்னா 11 மணி அப்பளவும் குடிச்சிக்கலாம். இல்லை காப்பி டீ பிடிக்காதவங்க காலையில் குடிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா வேலை செய்ய தெம்பாக இருக்கும்.